குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் தத்தாத்ரேய வித்மஹே திகம்பராய தீமஹி தன்னோ தத்த பிரசோதயாத். ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 50. ரிஷபயோகியின் போதனைகளை கேட்டு ராணி சுமதி, ஹே பரமாத்மா, நான் ஒரு நாட்டின் ராணியாகியும் எனக்கு இந்த துன்பங்கள் வந்தன. அந்த துன்பங்களிலும் இந்த பிள்ளைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அவன் இறந்த பின் நான் வாழ்வதில் அர்த்தமில்லை. ஆகையால் இறந்து விடுவேன் என்று சொல்லி தற்கொலைக்கு முயற்சித்தாள். அப்பொழுது முனி, இவன் முற்பிறவியில் தன்னை பூஜித்தவன் என்று தெரிந்து அவளை தற்கொலை முயற்சியிலிருந்து நிறுத்தி சிறிது பஸ்மத்தை மந்தரித்து குழந்தை மேல் தூவினார். உடனே அந்த குழந்தை உயிர் பெற்று உடலிலிருந்து புண்கள் எல்லாம் போய் பொன்னிற உடலை பெற்றான். இன்னும் சிறிது பஸ்மத்தை அதே போல் சுமதியின் மேல் தூவினார். அதனால் அவளின் புண்களும் போய் பொன்னிற உடலை பெற்றாள். உடனே அவ்விருவரும் ரிஷபயோகியின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள். அம்முனி அந்த குழந்தையை பார்த்து, இவன் நற்குணங்கள் பெற்று நல்ல பெயர் பெற்று பத்ராயுவு என்ற பெயருடன் நாட்டை நன்றாக ஆண்டு பெரும் புகழ் பெறுவான் என்று ஆசி வழங்கி சென்றார். ஆகையால் மன்னா, மகாத்மாக்களின் அருளினால் எப்படிப்பட்ட வியாதியும் குணமடையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்றார். அந்த முகமதிய மன்னர், யதீஸ்வரனே, இக்காலத்தில் அப்படியான மகாத்மா இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உடனே அவரிடம் சென்று தஞ்சமடைவேன் என்றார். அந்த யதி, மன்னா, பீம அமரஜ நதிகளின் சங்கமத்தின் அருகே கானகாபுரத்தில் பகவானான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி யதிகள் இருக்கிறார். நீ அவரை தரிசித்தால் நன்மை கிடைக்கும் என்று கூறி அந்த யதி சென்று விட்டார். சரியாக அதே நேரத்தில் கானகாபுரத்தில் ஸ்ரீகுரு, இங்கே ஒரு முகமதிய மன்னர் வரப்போகிறார். ஆதலால் இங்கே இருக்கும் இந்துக்களுக்கு வேதனை ஏற்படலாம். இங்கே இதர மதத்தினர், ஆச்சாரம் இல்லாதவர்கள், பேராசை கொண்டவர்களும் வரக்கூடும். மேலும் கலியுகத்தில் எங்களின் அவதாரம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. பகுதானிய வருடத்தில் சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுது கௌதமி நதிக்கு புஷ்கரம் வரும். அந்த புஷ்கரத்திற்கு செல்லும் எண்ணத்தை சொல்லி இங்கிருந்து சென்று விடுவோம் என்று நிச்சயம் செய்து அங்கிருந்த பக்தர்களிடம், இங்கே ஒரு முகமதிய மன்னர் வர இருக்கிறார், உங்களுக்கு களங்கம் ஏற்படலாம், ஆகையால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு சென்று விடுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், சுவாமி, தர்மத்தையும் பக்தர்களையும் காக்கும் நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்றும் நேரிடாது என்று சொல்லி யாரும் அங்கிருந்து செல்லவில்லை. இதற்குள் முகமதிய மன்னர் மடத்தின் அருகில் வந்து ஸ்ரீகுரு எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். குருமூர்த்தி சொன்னது மனதில் நினைவுக்கு வர யாரும் ஸ்ரீகுருவை பற்றி கூறாமல் மௌனமாக இருந்தார்கள். அதை பார்த்த அந்த மன்னர் அவர்களிடம், ஐயா, நான் முகமதிய மன்னராக இருந்தாலும் என் நாட்டில் உங்கள் மதத்தையும் உங்களையும் கௌரவிக்கிறேன். நான் சுவாமியை வேண்ட வந்தவனே, ஆகையால் தயவு கூர்ந்து சுவாமி இருக்கும் இடத்தை சொல்லுங்கள் என்று வேதனையுடன் மன்றாடினான். அவரின் வேதனை பார்த்து, சுவாமி அனுஷ்டானத்திற்காக சங்கமத்திற்கு சென்றிருக்கிறார்கள், மத்தியான சமயத்திற்கு இங்கே வந்து விடுவார் என்று கூறினார்கள். உடனே மன்னர் தன்னுடன் வந்த பரிவாரங்களை அங்கேயே விட்டுவிட்டு தனியாக வேகமாக சங்கமத்திற்கு சென்று சுவாமியை பார்த்து சாஷ்டாங்கமாக வணங்கி நின்றான். சுவாமி மன்னரை பார்த்து, எனது சேவகனான உன்னை எத்தனை நாள் கழித்து பார்த்தேன் என்று கூறி அவனிடம் தன் கருணை பார்வையை செலுத்தினார். உடனே மன்னருக்கு முற்பிறவியின் நினைவு வந்து உடலெல்லாம் சிலிர்த்தது. ஒரு மயக்க நிலை வந்தது. இதிலிருந்து மீண்டு ஆனந்தத்துடன் கண்களில் நீர் வர சுவாமியை வணங்கி, தேவா, நான் முற்பிறவியில் உங்கள் சேவகனான வண்ணான் தான். இந்த ஏழையை இத்தனை நாள் ஏன் உதறிவிட்டீர்கள்? அரச போகங்களில் விழுந்து இத்தனை நாள் உங்களை மறந்தேன். முன்பு நான் சேவித்த உங்கள் பாதங்களை கண்டு கொள்ள முடியவில்லை. என்னை ஆசீர்வதித்து பிறவிகள் இல்லாமல் முக்தி பெறுமாறு செய்யுங்கள் என்று வேண்டினான். சுவாமி அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வதித்தார். உடனே அந்த மன்னர் தனக்கு வேதனை கொடுத்துக் கொண்டிருந்த புண்ணை குணமாக்க சொல்லி வேண்டினார். அதற்கு குரு, எங்கே உன் புண்ணை காண்பி என்று கேட்டார். மன்னர் தொடையில் இருந்த கட்டை அவிழ்த்து பார்க்க அங்கே இருந்த புண் வடுகு இல்லாமல் போயிற்று. அதை பார்த்த மன்னர் ஆச்சரியப்பட்டு சந்தோஷமடைந்து,
சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கி, சுவாமி, உங்கள் அருளினால் அரசனானேன். செல்வங்களுக்கு அளவே இல்லை. பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் இருக்கிறார்கள். எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த செல்வத்தை நீங்களே நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது. அதை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் நான் அனைத்தையும் விட்டுவிட்டு உங்கள் பாதங்கள் அருகில் இருந்து சேவித்துக் கொண்டிருப்பேன் என்று வேண்டினான். அதற்கு சுவாமி, டேய், சன்னியாசிகளான நாங்கள் உங்கள் முகமதிய ராஜ்யத்திற்கு வருவது நல்லதல்ல. மேலும் நீங்கள் பசுக்களை கொன்று உண்ணுவது எங்கள் மதாச்சாரத்திற்கு எதிரானது. ஆகையால் நாங்கள் எப்படி அங்கே வர முடியும் என்றார். அதற்கு அவன் வேதனையுடன், நான் தற்பொழுது முகமதியராக பிறந்தாலும் முற்பிறவியில் உங்கள் சேவகன்தான். அதுவும் இல்லாமல் இந்த அரச பதவியும் செல்வமும் நீங்கள் கொடுத்த வரம்தான். ஆகையால் நீங்கள் ஒரு முறை என் நாட்டிற்கு வந்து என் பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை பார்த்தால் எனக்கு சந்தோஷமாகும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டினான். இப்படி அந்த மன்னன் வேண்ட குருமூர்த்தி மனதில், நான் இனிமேல் இந்த உலகில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கெட்டவர்கள் பாவிகள் நம்மிடம் வந்து சேருவார்கள். கலியுகம் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் முற்பிறவியில் என் சேவகனான இவனின் வேண்டுதலை நிறைவேற்றி கிரகங்களில் ஒன்றான குரு சிம்மராசிக்கு பெயரும் போது வரும் கௌதமி நதி புஷ்கரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி அங்கே சென்று மறைந்துவிட வேண்டும் என்று நினைத்து அரசனின் வேண்டுதலை அங்கீகரித்தார். முகமதிய மன்னர் சந்தோஷமடைந்து ஸ்ரீகுருவை பல்லக்கில் அமர வைத்து குருவின் பாதுகைகளை தலையின் மேல் வைத்துக் கொண்டு நடந்து வந்தான். அதை பார்த்த சுவாமி, நீ ஒரு மன்னன், இப்படி பாதுகைகளை தூக்கிக் கொண்டு நடந்து வருவதை உன் குருமார்கள் பார்த்தால் உன்னை ஏசுவார்கள் என்று சொல்ல, அவன், சுவாமி, நான் மன்னன் எப்படி ஆவேன்? நான் உங்களின் சேவகனான மன்னான் தான். பர்சவேதி தொட்டதினால் இரும்பு தங்கமாக மாறும் ரீதியாக உங்கள் அருளினால் மன்னரானேன். நீங்கள் தான் மன்னர், நான் உங்கள் சேவகன் என்று சொல்லிக் கொண்டு மடத்தின் அருகில் வந்து தன்னுடைய ரதங்கள், குதிரை படைகளை சுவாமிக்கு காண்பித்தான். குருமூர்த்தி அவைகளை பார்த்து சந்தோஷமடைந்து அவனிடம், நாம் வெகு தூரம் செல்ல வேண்டும், என் கட்டளைப்படி குதிரை மேல் ஏறி வா என்றார். மன்னரும் அப்படியே செய்து எல்லோரும் புறப்பட்டார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு சுவாமி மன்னரிடம், நாங்கள் உன்னுடன் வந்தால் எங்களின் அனுஷ்டானம் தடைப்பட்டுவிடும். ஆகையால் நாங்கள் வேகமாக சென்று உன் வைடூரிய நகரத்தில் உள்ள பாபநாச தீர்த்தத்தின் அருகில் இருப்போம். எங்களுடன் அங்கே வந்து சேருங்கள் என்று கூறி கண்ணிமைக்கும் நேரத்தில் சுவாமி மாயமாகிவிட்டார். அப்படி மாயமாகி சுவாமி வைடூரிய நகரத்தில் உள்ள பாபநாச தீர்த்தத்தில் சென்று நீராடி அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார். சுவாமி அங்கு வந்தது வைடூரிய நகரத்தில் இருக்கும் சாயம் தேவனின் மகன் நாகநாதன் தெரிந்து கொண்டு சுவாமியிடம் சென்று சீடர்களுடன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து அவருக்கு சகலவிதமான பூஜைகள் செய்து பிக்ஷை செய்தான். அப்பொழுது சுவாமி நாகநாதனிடம், உங்கள் நாட்டின் முகமதிய மன்னர் என்னை தேடி பாபநாச தீர்த்தத்திற்கு வந்து நான் இங்கே இருப்பது தெரிந்து கொண்டு இங்கே வரலாம். அவர் இங்கே வந்தால் உங்கள் ஆச்சாரங்களுக்கு வில்லங்கம் ஏற்படலாம். ஆகையால் நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்று சொல்லி சீடர்களுடன் சென்றார். இதற்குள் மன்னர் சுவாமியின் சக்தி தெரிந்தவரானதால் சுவாமியை துதித்துக் கொண்டு பரிவாரங்களுடன் வேகமாக பயணித்து மாலை நேரத்திற்கு சுவாமி இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். நகரை அழகாக அலங்கரிக்கச் சொல்லி சுவாமியை வணங்கி நகருக்குள் வரச் சொல்லி அழைத்தார். சுவாமி பல்லக்கில் வர மன்னர் தன் பரிவாரங்களுடன் சுவாமியுடன் நடந்து நகரெல்லாம் ஊர்வலமாக அழைத்துச் சென்றார். அந்த ஊர்வலத்தின் போது இந்துக்கள், நல்லோர்கள் எல்லோரும் சுவாமிக்கு ஆரத்தி எடுத்தார்கள். மன்னர் பிற மதத்தின் சன்னியாசியை வணங்கி ஊர்வலம் செல்வதை பார்த்து முகமதியர்கள் மன்னரை தூற்றினார்கள். ஆனால் அங்குள்ள நல்லோர்கள் மன்னர் செய்யும் இந்த செயலுக்கு அவரை போற்றினார்கள். ஊர்வலம் அரச மாளிகை அருகில் வந்தடைந்தவுடன் சுவாமியை தரையின் மேல் நடக்க விடாமல் வழியில் புது துணிகள் போட்டு அவற்றின் மேல் நடக்க வைத்து மாளிகைக்கு அழைத்துச் சென்று சிம்மாசனத்தில் அமர வைத்து அவரே வெண்சாமரைகள் வீசலானார். தன் ராணிகளையும் அந்தப்புற பெண்களையும் பிள்ளைகளையும் பேரன்களையும் வரவழைத்து சுவாமிக்கு பாத பூஜை செய்ய வைத்தார். சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதித்து மன்னரை பார்த்து, உன் கோரிக்கை நிறைவேறியதா என்று கேட்டார். அதற்கு மன்னர், சுவாமி, இனி வாழ்வு முழுவதும் உங்கள் சேவை தவிர வேறெந்த கோரிக்கையும் இல்லை என்று சொன்னார். அப்படி என்றால் அரச பொறுப்புகளை உன் மகன்களிடம் ஒப்படைத்து ஸ்ரீசைலம் வந்திடு, அங்கே மீண்டும் எங்களை பார்க்கலாம் என்று கூறி தன் சீடர்களுடன் புறப்பட்டு கோதாவரி நதியில் நீராடி மடத்திற்கு வந்துவிட்டார்கள்.
கானகாபுரவாசிகள் சுவாமியை வணங்கி பூஜை செய்தார்கள். அவர்களை பார்த்து சுவாமி, எங்கள் புகழ் உலகமெல்லாம் தெரிந்துவிட்டது. கலியுகத்தில் தீய செயல்கள் அதிகரிக்கும். ஆதலால் தீயவர்கள், மோசக்காரர்கள், பிற மதத்தினர் இங்கு வந்து எங்களை துன்பப்படுத்துவார்கள். அதன் பொருட்டு நாங்கள் ஸ்ரீசைலம் சென்று விடுவோம். ஆனாலும் பக்தர்களை காப்பாற்ற மறைமுகமாக இங்கேயே இருப்போம் என்றார். நாமதாரகா, அன்று வரை மனித உருவில் இருந்த ஸ்ரீகுரு மறைமுகமாக அங்கேயே இருந்து இன்று வரை பக்தியுடன் தன்னை நாடி வரும் பக்தர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் எல்லோரும் பக்தியுடன் கானகாபுரம் சென்று குரு சரித்திரத்தை பாராயணம் செய்து ஸ்ரீகுருவின் அருளையும் ஆசியையும் பெறுங்கள் என்று சித்தமுனி கூறினார். அவதூத சிந்தன. ஸ்ரீ குருதேவ தத்தா.